அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மரணம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு யாருமே அந்த வார்த்தையை விரும்புகிறதில்லை. எல்லாருமே மரணத்தை கண்டு அஞ்சுகிறார்கள், அல்லது மரணம் வருகிறது என்று சொன்னால் அந்த மரணத்திலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்று விரும்புகிறார்கள். உடல்நிலை சரியில்லாதவர்கள் நல்ல மருத்துவரை சந்திக்கலாம், நல்ல மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுதுதான் நாம் நீடித்த நாட்கள் வாழலாம். அப்படியாக பல காரியங்களை குறித்து நீடித்த நாட்கள் வாழுவதற்காக, இந்த மரணத்தை தவிர்ப்பதற்காக மனிதர்கள் அநேக முயற்சிகளை செய்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் சத்தியம் என்ன என்று சொன்னால், வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணம் என்பது தவிர்க்க முடியாது, யாரும் நீடூழி வாழ முடியாது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறது, சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஆன்மீக மரணம். தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு நித்தியம் நித்தியம் தேவனை விட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிந்து போய் மனிதன் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திலே பங்கடையும் அந்த நித்திய மரணத்தை தான் தேவன் இங்கே குறிக்கிறார். வேதாகமத்திலே ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மரணம் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தின் சம்பளமாக மனிதனுக்கு வருகிறது. பாவம் செய்த மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறான். பாவத்திற்கு காரணமானவன் சாத்தான். ஆகவே அவன் சாத்தானுக்காக உண்டு பண்ணப்பட்ட நரகத்தின் வேதனைக்கு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத காலம் தேவனுடைய சமூகத்திலே வாழும்படியான பாக்கியம் என்று நாம் அதை குறித்து பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, மனிதர்களுக்கு அந்த நித்திய மரணத்திலிருந்து மனிதனை காப்பாற்றி நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார். மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் வரவேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நியாயாதிபதியாக, நீதிபதியாக ஒரு நாளிலே வரப்போகிற தெய்வம் இன்றைக்கு அன்புள்ள இரட்சகராக மனிதர்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அந்த இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணம் அவனுக்கு கிடையாது. அவன் மரணத்தை காணாதபடி தேவனோடு கூட நித்தியம் நித்தியம் வாழும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.